நிகழ்வின் தொடரில் மாநில ஜமாத்துல் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர் சங்கைக்குரிய மௌலானா மௌலவி அலி ஜனாப் அல்ஹாஜ் அல் ஹாஃபிஸ் PS முகமது அன்வர் பாதுஷா உலவி ஹதரத் அவர்கள் சிறிது நிமிடம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் கிருபையினால் ஒரு சிறந்த இல்முடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், ஹஸரத் அவர்களுடைய உபயா சம்பந்தமான இந்த பயிலரங்க வகுப்பில் நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே வந்திருக்கிறேன். நிர்பந்தம் கருதி ஹஸரத் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு சில வார்த்தைகள் மட்டும். அல்ஹம்துலில்லாஹ், இது உலமாக்களுக்கான ஒரு ஏற்பாடு. உலமாக்களாகிய நாம் குவாலிட்டி படுத்தப்பட வேண்டும், தரப்படுத்தப்பட வேண்டும். நாம் எந்த அளவிற்கு எல்லா வகையிலும் மேன்மையாக இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு இந்த உம்மத்தை மேன்மைப்படுத்த முடியும். நாம் பலகீனமாக இருந்தால் உம்மத்து பலகீனமடையும். அதனால் தான் இது போன்ற வகுப்புகள். நாம் 7 ஆண்டுகளில் அனைத்தையும் படித்து முடிக்க முடியாது என்பதும், மேலும் ஷரியத்துடைய ஞானம் என்பது அது கடலை விட விசாலமானது. நமக்கு 100 அல்ல 200-300 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டு 24 மணி நேரமும் அந்த தீனுடைய ஞானத்தை பெறுவதற்காக முழு முயற்சி செய்தாலும் அதில் ஒரு சிறு பகுதியைத்தான் பெற முடியுமே தவிர முழுமையாக பெற முடியாது. அவ்வளவு ஒரு ஆழமான ஆழ்கடல் ஷரியா. இந்த ஷரியத்துடைய ஞானத்தை படித்தவர்கள் நாம், நமக்குத்தான் அதனுடைய சுவை புரியும். ஆதலால் அதை இன்னும் அதிகப்படுத்தணும், தெரிஞ்சுக்கணுங்கிற வேட்கை மற்றவர்களிடத்தில் இருப்பதை விட உலமாக்கத்தில் தான் இருக்க வேண்டும். மேலும் இந்த சமுதாயத்தை வழிநடத்த கடமைப்பட்ட நாம், குறிப்பாக இமாம்களாகிய நாம், ஒவ்வொரு மஹல்லாவிலும் பல்வேறு சந்தேகங்களை மக்கள் நம்மிடத்தில் தான் கேட்பார்கள். காலத்திற்கு தகுந்தவாறு குர்பானுடைய காலத்தில் குர்பானி சம்பந்தமாக, அல்லது ரமலானுடைய நேரத்தில் ரமலான் நோன்பு சம்பந்தமாக, ஜக்காத் சம்பந்தமாக எல்லாம் பல்வேறு கேள்விகள் நம்மிடத்தில் தான் வரும். நாம் அனைத்தையும் தெரிந்திருக்க முடியாது என்றிருந்தாலும் ஒரு குறைந்தபட்ச அளவிற்கு, முடிந்த அளவிற்கு அதை பற்றி மக்களுக்கு என்னவெல்லாம் தேவைப்படுமோ அந்த ஞானங்களை நாம் பெற்றிருப்பது அவசியம். அப்படி நமக்கு அத்தகைய ஞானம் இருக்கும் பட்சத்தில் நாமும் நம்முடைய தரத்தை கூட்டிக் கொள்ள முடியும். நம்முடைய மக்களுக்கும் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக இது போன்ற பயிலரங்குகள் துறை சார்ந்த வல்லுநர்கள் இதில் கலந்து கொண்டு இந்த பயிலரங்கை நடத்துகிறார்கள். பொதுவாக எல்லோரும் எல்லா வகையிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க முடியாது என்பது உண்மையாக இருந்தாலும், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வலி குல்லி ஃபன்னின் ரிஜால், ஒவ்வொரு துறைக்கும் சில ஆளுமைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். ரப்பு ஏற்படுத்தாமல் விடுவது இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு துறைக்குமான ஆளுமைகள் இருக்கிறது. அந்த ஆளுமைகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அதன் பொருள். குறிப்பாக இன்று ஒரு பெரிய பஞ்சம் என்பது மனித பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித பஞ்சம் எப்படி இருக்க முடியும்? அதான் 140 கோடி இந்தியாவில் இருக்கிறோம், நம்மளை விட சைனாவில் கூடுதலாக இருக்குது. உலகம் முழுவதும் 700 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் தான் நிறைய பேர் இருக்காங்களே, அப்புறம் எப்படி மனித பஞ்சம் என்று நாம் கருதலாம்? மனித பஞ்சம் என்பது மனிதர்களுடைய தலையை வைத்தல்ல, ஒவ்வொரு தேவை ஏற்படுகின்ற பொழுது அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சியாக இருக்கட்டும், தேவைப்படக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்களா என்பது பிரச்சனை. இன்ஜினியர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள், ஒரு தகுதியானவர்கள் இருக்கிறார்களா என்றால் அது குறைந்த எண்ணிக்கையிலே இருக்கிறது. மருத்துவர்களின் எண்ணிக்கை நிரம்ப இருக்கிறது, ஆனால் அதில் மிகவும் தேர்ச்சி பெற்ற நுட்பம் நிறைந்தவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் குறைவாகவே இருக்கிறது. ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், மாணவர்களை முழுமையாக கல்வியும் ஒழுக்கத்தையும் கொடுத்து வழிநடத்தக்கூடிய ஆசிரியர் பெருமக்கூடிய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. இப்படி பார்த்தால் இதுதான் பஞ்சம் என்பது.
இந்த பஞ்சம் நீக்கப்பட வேண்டும். எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் ஒரு பெரிய அளவில் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்று அந்த துறை சார்ந்த வல்லுநர்களுடைய வகுப்புகளில் நாம் கலந்து கொள்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய கல்வியும் அதிகமாகும், கல்வி தேட்டமும் அதிகமாகும். அதன் மூலம் நம்முடைய ஞானத்தை நாம் பெருக்கிக் கொள்ள முடியும். மார்க்க ஞானத்தை பொறுத்தவரை எந்த அளவிற்கு நாம் அதிகப்படுத்திக் கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு ஈருலகிலும் நமக்கு நன்மை தரும். இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம் சொல்வார்கள், அல் ஹிக்மத்து தால்லத்துல் முஃமின் ஃபஹைஸு வஜதஹா ஃபஹுவ அஹக்கு பிஹா. ஹிக்மா என்பது ஒரு மூமினுடைய காணாமல் போன பொருள் போன்றது. அது எங்கு கிடைத்தாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்வார். இன்னைக்கு இது போன்ற பயிலரங்குகள் என்பது ஹிக்மத்தை மட்டுமல்ல, ஹிக்மத்துகளை தேடி கண்டுபிடித்து அதை பொறுக்கி எடுத்து அதை வரிசைப்படுத்தி தர்த்தீப் செய்து ஒரு லட்டாக கொடுக்கப்படுகின்ற ஒரு இடம்தான் இது போன்ற இடங்கள். இது போன்ற மஜ்லிஸ்களில் பொறுப்பாக பயிலரங்களை நடத்துபவர்கள் அதில் பயிற்றுப்பவர்களுக்குத்தான் அதனுடைய வலி எவ்வளவு அதற்கு பின்னால் சிரமம் இருக்கிறது என்று தெரியும். ஒரு மணி நேரத்தில் ஒரு கிளாஸ் இது போன்ற வகுப்புகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் ஏறக்குறைய பல நாட்கள் அதற்காக உழைக்க வேண்டும், பல நாட்கள் உழைக்க வேண்டும், பல குறிப்புகள் எடுக்க வேண்டும், பல கிதாபுகளை பார்க்க வேண்டும், ஃபரை மசாயில்களை பார்க்கணும், இஃப்தலாஃபி மசாயில்களை பார்க்கணும், அதற்கான காரணங்கள் என்ன என்றெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். அனைத்தையும் ஆய்வு செய்து தொகுத்து அதை வரிசைப்படுத்தி அதை தர்த்தீப் செய்து நமக்கு எப்படி சொன்னால் இலகுவாக இருக்குமோ அதை யோசித்து அதில் முக்கியமான நுட்பமான கருத்துக்களை நமக்கு தேவைப்படக்கூடியவைகள்லாம் விடுபடாமல் சொல்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு மிக கடுமையான உழைப்பிற்கு பின்பு பெறப்படுகின்ற கல்வி ஞானம். எனவே இது என்ன அப்படின்னு கேட்டால், கரும்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். கரும்பு நம்ம விவசாயம் செஞ்சு நாமளே விவசாயம் செய்து அதை உருவாக்கி அதற்கடுத்து அதில் ஜூஸ் பிழிஞ்சு சாப்பிட்றது ஒரு புறம் இருக்க, கரும்பு ஜூஸாக கொண்டு வந்து கொடுக்கப்பட்டால் அது எவ்வளவு எளிமையானதோ அதை போன்று கொடுக்கப்படுகின்ற மஜ்லிஸ்கள் தான் இது போன்ற இல்முடைய மஜ்லிஸ்கள். இவற்றை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இது போன்ற மஜ்லிஸ் நடைபெறுவதற்கு காரணமானவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உயர்ந்த கூலியை தருவானாக என்றும், இது போன்ற மஜ்லிஸ்கள் அதிகம் நடைபெறுவதற்கும் முழுமையாக நாம் நம் போன்றவர்கள் கலந்து கொள்வதற்கும் மார்க்க ஞானத்தை நாம் பெருக்கிக் கொள்வதற்கும் அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களில் ஷௌக்கையும் ரகபத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. நாம் என்ன சொன்னோமோ என்ன கேட்கின்றோமோ அவைகளை நாமும் பின்பற்றி இந்த உம்மத்தை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய ஒரு உயர் தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக என்று உளப்பூர்வமாக துஆ செய்வனாக வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உரை நிகழ்த்திய உஸ்தாத் பெருமக்கள் இந்த அரங்கத்தினுடைய அவசியத்தையும் அகமியத்தையும் இதை தானே முன்வந்து சட்டத்திட்டங்களை தொகுத்து நூல் வடிவில் அச்சிட்டு அதை இலவசமாக வழங்கி எல்லோரையும் அழைத்து அவர்களுக்கும் உணவு வழங்கி விளக்கு உரையும் நல்குவதற்கு எல்லா வகையிலும் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் என்று அல்லாஹ் சொல்வது போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமூகம், ஒரு தனிநபராக இருந்தாலும் ஒரு சமூகம் என்பது போல ஒரு தனிநபராக இருந்து எல்லாமும் செய்து இந்த சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உஸ்தாத் பந்தகை அவர்கள், எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் நிகழ்ச்சி தொகுப்பு பேச வர வேண்டும் என்று அவர்கள் எனக்கு உத்தரவு கொடுக்கும்போது கூடவே இன்னொரு வார்த்தையும் சேர்த்தே உத்தரவு கொடுத்தார்கள். என்னை பற்றி பேசக்கூடாது என்றார்கள். உதுவை பற்றி பேச வேண்டும், தண்ணீரை பற்றி பேசாதீர்கள் என்று சொல்வது போல இருந்தாலும் நம்முடைய உஸ்தாதுமார்கள் சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். நேரமும் மிக நெருங்கிவிட்ட இந்த சூழலில் இன்னும் நாம் அறுத்து கொண்டிருக்காமல், ஏனென்றால் உஸ்தாத் அவர்கள் இனி அறுப்பு பற்றி தான் நிறைய சொல்ல இருக்கிறார்கள். அவர்களுடைய உரையில் நிறைய நகைச்சுவைகள் இருக்கும். உரை அறுக்காது, ஆனால் அறுப்பை பற்றி தான் உரை அமைந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் லுஹர் பாங்குக்கு முன்னதாக பயிலரங்கம் நிறைவு பெறும். வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், வருகின்றிருக்கக்கூடியவர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு தபருக் கைகளை வழங்கப்படும். இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சிகள் நாம் முடிவு செய்த பிரகாரம் நிறைவு பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த பயிலரங்கத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன்.
இப்போது சங்கைக்குரிய உஸ்தாத் பெருந்தகை அவர்கள் தங்களுடைய அந்த விளக்க உரை துவங்குகிறார்.